ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். காலையிலேயே முழிச்சதுமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் செடிகளை பார்க்க போயிடுவேன். அங்கே இப்போ வாழை எங்களுக்கு பூ வேறு வச்சுருக்கு புதுசாக. வேறு நம்மளுக்கு ஏற்கனவே அந்த கொய்யா மரம் இருந்துச்சு, கொய்யா பழம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஏன்னா பக்கத்து செடியிலையும் நல்ல குட்டி குட்டியாக காய்கள் பெருசாக கொஞ்சம் பெருசாக அப்படிலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மார்னிங்கே தோட்டத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே பார்க்குறதுக்கே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆசை இப்படி செடி வளர்க்கணும், அப்படி நிறைய செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சி செடி கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்லாம் அந்த ஆசை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிருக்கு. கொஞ்ச நேரம் அது கூடவே இருந்து அது கூட பேசிகிட்டு இருக்க மாதிரியே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது படிக்க வேண்டியது இருந்தாலும் நான் அங்கே கொண்டு எடுத்துகிட்டு போய் இருந்து படிச்சுட்ருப்பேன். பூக்கள்லாம் அன்றைக்கி காலேஜ்க்கு தேவையான அளவு பூ பூத்துருந்துன்னா அதையும் பறிச்சுட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு அப்படியே தொடுத்து வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கின்னு பார்த்து நெல்லிக்காய் கொண்டு போயிருந்தேன். சும்மா புக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு ஒன்று படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போது அப்படி படிச்சுட்டே நெல்லிக்காய் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் மெயினாக நல்லது. அதனால் அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம். இப்படி முழு நெல்லிக்காவும் மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டே எப்படி படிப்போம். அந்த புளிப்பு தெரியும், ஆனாலும் அதை அப்படியே டேலி பண்ணி அப்படியே போயிட்டுருக்குது. படிக்கிறது கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அன்றைக்கி போர்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி படிச்சுட்டே நான் காலையிலே செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். காலையிலே ஒரு 7:30 போல் கரெக்டாக போயிடுவேன். ஒரு 1 ஹவர் அங்கே இருப்பேன் ஃபுல்லாக. கரெக்டாக ஒரு 1 ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவேன். காலையிலேயே ஃபஸ்ட்டு முழிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் வயிறு லைட்டாக பசிக்க ஆரம்பிக்கும். உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டை தான் போய் பார்ப்போம். அதில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆரஞ்சு, அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் கிரேப்ஸ் இருந்துச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி காலையில் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டேன். அப்படியே போயிட்டு இருந்தோன்னா அன்றைக்கி சண்டே, அதனால எல்லாமே சாப்பிட்ற ஐட்டமாகவே என் கண்ணுக்கு தெரியும் லீவுனாலே. அடுத்து பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க. மஞ்சப்பால் இது யாரெல்லாம் மஞ்சப்பால் குடிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சப்பால் ரொம்ப நல்லது. மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கும், அதில் கூட சீனி கூட போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறோன்ட்டு அப்படி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி எனக்கு மார்னிங் சப்பாத்தி எண்ணெயே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நானே அம்மா தான் இது உருட்டி வச்சாங்க. நான் அதை அப்படி குட்டி குட்டியாக நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதை நான் பண்ணி இது பண்ணிகிட்ருந்தேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா சுவர் ரொட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் லிவரும் கிடக்கு. அதில் சூப் வச்சுருவாங்க. இந்த சுவர் ரொட்டியை மட்டும் மசாலாலாம் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது, பட் ஃபேமிலியில் மற்றவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. பிளட்டு ஊறுறதுக்காக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வயசானவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ், பிளட் இல்லாதவங்க மெயினாக அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நல்ல பிளட் ஊறும், டவுட்டே வேண்டாம். இப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து இது என் டர்ன். கொஞ்ச நேரம் நான் தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். இது ஃபுல்லாகவே நான் தான் முடித்தேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டணுமா சின்ன உருண்டையாக உருட்டணுமான்னு கரெக்டாக தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு கையில் இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி 2 கையையும் இப்படி உருட்டி பிசைஞ்சால் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். நான் ஒரு கையிலே எனக்கு அப்படி இப்படி பண்ணுறதுக்கு அந்த ஷேப் ஒழுங்காக வரல. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த நராங்கொரான்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வயிறு பசிச்சிருச்சு, அதை உருட்டி வச்சுட்டேன். கையில் பார்த்திங்களா அந்த மாவு லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சாப்பாடு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆரஞ்சில் ஒரு ஆரஞ்சு தான் சாப்பிட்டேன். ஒரு ஆரஞ்சும் அப்புறம் நான் கிரேப்ஸும் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அதுவும் அப்படி தான், கேமராவை நான் ஒரு கையில் இது பண்ணுறதுனால எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படி கட் பண்ணி அப்படியே உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். கையில் அந்த மாவு நான் பிசைஞ்சேன்ல, அதை நான் அப்படி கழுவவே இல்லை. இனி அடுத்து நான் அதை உருட்டதுக்கு போகணும், அதனால நான் அப்படியே வாஷ் பண்ணாமலே வச்சுட்டேன். அதுக்கு முன்னே லைட்டாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்டாகவே எல்லாம் சாப்பிட்றதாவே வரும். ஏன்னா இது சண்டே, லீவ்லனாலே சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் நான். ஸோ சப்பாத்தியும் கடலை குருமாவும் தான் வச்சுருந்தாங்க அம்மா. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் எனக்கு பிடிக்கும். இல்லை உள்ளி தக்காளி போடுற அந்த பிளெயின் தொக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த காப்பி எனக்காக ஆறிட்டு இருந்துச்சுல, அது ஒரு வேலையுமே உருப்படியாக பண்ண மாட்டேன். அங்கே பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன்ட்டு கொஞ்சம் கவுக்க வேறு செஞ்சுட்டேன்.
அடுத்து அதெல்லாம் மற்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கடலை, அந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, அதுலேயே செஞ்ச ஒரு உருண்டை, ரொம்ப ஹெல்த்தி. இப்படி வீட்டில் இருந்தோம்னாலே அம்மா இப்படி ஏதாவது வெரைட்டியாக, அதுவும் ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணி தந்துகிட்டே இருப்பாங்க. சுகர் லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு டேஸ்ட்டுக்காக, அவ்வளோதான். மற்றபடி சுகர் ரொம்ப ஆட் பண்ண மாட்டாங்க, சால்ட் ரொம்ப ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படி கரெக்டான இதில் போயிட்டுருக்கோம். இதுலேயுமே சுகர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹேபிட் இப்போ நான் பழகியிருக்கேன். எப்படின்னா, என்னோடய உண்டியலில் வந்து 5 ருபீஸ் 10 ருபீஸ் காயின்ஸ் வந்து ஒரு உண்டியல்லையும், சில்லறைங்கள்லாம் வந்து இன்னொரு உண்டியல்லையும் நான் வச்சு அதை சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 5 ருபி 10 ருபி இருக்கிறது வந்து ஒரு நான் மண்பானையில் வச்சுருந்தேன். அது தேவைக்கான டைம்லலாம் அது நான் கொஞ்சம் அந்த ஓப்பனிங் பெருசாக இருக்கனால எடுத்துகிட்டே இருக்கும், தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உள்ளே போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போது எனக்கு கொஞ்சம் இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன்னா இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே உள்ளே போட்டுருவேன். அடுத்து இதே மாதிரி இருக்க எல்லா காயின்ஸையுமே ஒன்று ஒன்றா எடுத்து நான் உள்ளே போட்டுருவேன். போடும்போதே நிறையா சேவ் ஆகணும் நம்ம சொல்லி போட்டால் இன்னும் நமக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மற்ற காயின்ஸ் இருக்குல்ல, 2 ரூபா 1 ரூபாலாம் இருக்குல்ல, அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நான் வேறு ஒரு உண்டியலில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ அதில் போட்டுருவேன். அதை நெக்ஸ்ட்டு நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நான் என்னோடய பெட்ரூமில் வந்து ஒரு நான் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு உண்டியல் மாதிரி. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த உண்டியல். இதில் தான் வந்து நான் அதெல்லாம் போடுவேன். டெடி பியர் மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப வருஷம், ஒரு 6 to 7 இயர்ஸ் அது இருக்கும் இது வாங்கி. இதை வந்து சும்மா விளையாட்டாக ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா சும்மா அங்கே இங்கேமா ஏதாவது 1 ரூபா காயின் பார்த்தாலுமே இது வந்து ஒரு சைடில் வச்சுருக்கேன். யாருக்குமே அப்படி டக்குன்னு பார்க்காத அளவில் வச்சுருக்கேன். சும்மா அப்படி போய் போனோன்னா அப்படி காயின் போட்டுட்டு வந்துடுவேன். அப்படி தான் நிறைஞ்சிச்சா எவ்வளோ ஃபில் ஆகிருக்காங்கிறத நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ காயின் ஃபில்லாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தான் அதில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போத என்னால் வீடியோ எடுக்க முடியல. போயிட்டு வந்த பிறகு தான் ஞாபகமே வந்துச்சு இப்படி நம்ம ஒரு வீடியோ எடுக்கோன்னு. ஸோ சப்போட்டா வாங்கியிருந்தோம், 3 கிலோ வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே தான் வாங்கியிருந்தோம். இது வந்து வெள்ளரிக்காய், இந்த சம்மருக்கு இதெல்லாம் தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வெள்ளரிக்காய்க்கு வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து ஆரஞ்சு பழம், அப்புறம் எல்லாமே 1 கிலோன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே பழன்னு இருக்குல்ல. எல்லாமே நம்ம இந்த சம்மர் சீசனில் வந்து இப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் தான் மெயினாக, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மெயினாக ஃப்ரூட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து கொய்யாப்பழம் வாங்கியிருந்தோம், அப்புறம் தக்காளி வாங்கியிருந்தோம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வீட்டுக்காக வாங்கியிருந்தோம். அடுத்து இது வந்து சிக்கன், சண்டேனாலே சிக்கன் இல்லாமலையா, ஸோ சிக்கனும் வாங்கியிருந்தோம். எப்போவுமே நாங்கள் சண்டே சிக்கன் எடுக்க மாட்டோம், இந்த வாட்டி தான் எப்போவா தோணுச்சுன்னா எடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். இது வந்து செந்தலூர் பழமும் வாங்கியிருந்தோம். அடுத்து அந்த இன்னொரு பழம் பேர் மறந்துட்டேன். இது வந்து நான் கோதம்பு அரைக்க கொடுத்த பையில் போட்டனால அது அப்படியே அந்த தூள் இருக்குது, ஏத்தம்பழம் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லன்ச் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து சாதம். இப்போல்லாம் கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா குண்டாகிட்டே இருப்பேன். ஸோ ஐ ட்ரை டு கண்ட்ரோல் மை செல்ஃப். அதனால் கொஞ்சம் கம்மியாக அப்படி சாப்பாடு எடுத்துகிட்டே இருக்கேன். குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன். அடிக்கடி சாப்பிட்ணும் போல் இருக்கும், அப்போ வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் அப்படி ஏதாவது எடுத்துப்பேன். கொஞ்சம் என்ன நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நல்லா சாப்பிட்ற ஒரு ஆள், நல்லா சாப்பிட புஸ்னு ஆகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சாதம் வச்சுருந்தாங்க, அன்றைக்கி ரசம் வச்சுருந்தாங்க. சிக்கனை வந்து கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. குழம்பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு ரசம்னாலே ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய கொஞ்சம் குழம்பு மாதிரி ரசம் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து வந்து சிக்கன் இது பொரிச்சது. இது வந்து கரெக்டாக அந்த ஒரு எப்படி பொரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, மசாலாலாம் தடவி தான் பொரிப்பாங்க போல். ஆனால் அந்த இதில் வந்து அந்த குட்டி குட்டியாக ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் என்னோடய ஃபேவரேட் பார்ட். ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு முட்டை உண்டு. நாட்டுக்கோழி முட்டை தான் இது. முட்டையை நான் அப்புறமா உடச்சிப்பேன். இது வந்து சிக்கன் எல்லாேருக்கும் கொஞ்சம் பரிமாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு இதில் எடுத்து வைப்போம்ல, அதில் உள்ளது இது. சிக்கனை வந்து லைட்டாக தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. என் வீட்டிலே எல்லா சமையல் எது பண்ணாலுமே சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். என் தங்கச்சியும் சூப்பராக சமைப்பா, எனக்கு சமைக்க தெரியாது.
ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சிடுறேன். எக்கு, சிக்கன் பொரிச்சது, ரைஸு, ரசம், அவ்வளோதான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா துவைச்சி வச்ச துணி வந்து கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. அம்மாவோட சாரீ கொஞ்சம் மடித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் காலேஜுக்கு போடுற ட்ரெஸ்லாம் நான் அதில் தள்ளி வச்சுருந்தேன். அதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிட்டு இருந்தேன். லெகின்ஸு, டாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் மடிக்காததும் இருந்துச்சு. ஒன்றையா அப்படி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்படி ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஃபஸ்ட் டைம் இப்படி உங்கள் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு எனக்கே. நெக்ஸ்ட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்தேன். ஏன்னா காலையில் தான் படித்தேன், அப்புறம் படிக்கவே இல்லை. நாளைக்கு எக்ஸாம், காலையிலே எக்ஸாம் எழுதணும். ஸோ அதனால் எக்ஸாம்னால் சும்மா நார்மலான டெஸ்ட்டு தான், கிளாஸ் டெஸ்ட்டு தான். ஆனாலுமே காலேஜில் நாங்கள் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இதான் என்னோடய நோட்டு. காலையிலே போனோன்னே எக்ஸாம் எழுதணுங்கிறதுனால ஒரு 3 கொஸ்டின் படிக்க வேண்டியது இருக்குது. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் இருந்து படித்தேன். ஏன்னா காலையிலே நான் நல்லா படிச்சுட்டேன். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்து எல்லாத்தையுமே ஒன்றா ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன கொஸ்டினுங்கிறனால கொஞ்சம் டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணது இல்லையா? ஸோ புதுசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நான் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இது உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். இது வந்து வெள்ளைப்பூடு. இது வந்து 1 கிலோ 100 ரூபா. கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் கடையில் 1 கிலோ வந்து 200 ரூபா. ஆனால் இது வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். இதுவே ரொம்ப நாளைக்கு அதிகமாக போகும். அதனால் நாங்கள் இப்போதைக்கு 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே நைட் ஆகிடுச்சு. அதனால் பெட்ஷீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பெட் அளவுக்கு நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொசு தொல்லை ரொம்ப அதிகம். அதனால் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜன்னலெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்ருவேன் கொஞ்சம் நேரம். அப்படின்னா கொசுக்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அப்படி அந்த வெளியே போயிடும். மேலே அந்த ஓப்பனிங் இருக்குள்ள லைட்டாக அதில் வெளியே போயிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எல்லாருக்கும் குட் நைட். பாய். டேக் கேர்.